வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வாஸ் செய்யலாம். இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில், எம்டி ஜூஸ் பாட்டில் பழசு, அப்புறம் ப்ரஷஸ், சின்ன சைஸ் ப்ரஷ், அப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ரஷ், பெயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். அக்ரலிக் பெயிண்ட்ஸு, ரோஸ், பிளாக் அண்ட் கோல்டன், கொஞ்சோண்டு வேசலின், அப்புறம் ஹாட் க்ளூ. இவ்வளோதான். வேசலினை வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஹாட் க்ளூ இருக்குது இல்லைங்க, அதில் வந்து அதை வச்சு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் நிறையா ஹாட் க்ளூ எடுத்துங்க. இந்த மாதிரி இந்த கூடு கூடாக போட்டுன்னு வரணும், ரவுண்ட் ரவுண்டாக. நான் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இது காஞ்சிச்சு. இப்போ ஒரு சைடு மட்டும் நல்லா மொத்தமாக போட்டுங்க, அப்போ தான் வந்து நடுவில் கட் ஆகாது. இது ஒரு பக்கம் மட்டும் இது ஃபுல்லாக இப்படி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பீல் அவுட் பண்ணிவிடும். அப்போ வந்து ஏன் இந்த வேஸ்லின் போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இது ஈஸியாக கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நாங்கள் இப்படி வச்சு இப்படி புஷ் பண்ணுங்க. இந்த கட்டர் இல்லை நைஃப் வச்சு இந்த பக்கம் மேல் பக்கமாக புஷ் பண்ணிங்கன்னா அப்படியே கட் ஆகிடும். இந்த கட் பண்ண போர்ஷன்லேருந்து தான் எடுக்கிறேன். பாட்டில்லேருந்து இருப்பாங்க, பாட்டில்லேருந்து கைக்கிட்ட இப்போ இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த ரோஸ் அக்ரலிக் பெயிண்ட் அடிக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ப்ரே பெயிண்ட்டை அடிச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இந்த இடத்துலலாம் குட்டி குட்டி அந்த கம்மோட மிச்ச கம்மெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து கோல்டன் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த ரோஸ் அக்ரலிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங், அது காஞ்ச அப்புறம் செகண்ட் கோட்டிங். ஹாட் க்ளூ அந்த பாட்டில் மேலே கவர் பண்ணோம்ல, அதுக்கு வந்து கோல்டன் பெயிண்ட் அடிக்க போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு தான், ஏன்னா சீக்கிரம் காஞ்சிடும்ட்டுன்னு இது ஃபுல்லாக அடிக்க போகிறேன். ஒரு பக்கம் மட்டும்தான், மேல் பக்கம் மட்டும்தான், கீழ் பக்கம் கொடுக்க வேணாம். 3 கோட்டிங் பெயிண்ட் கொடுத்துக்கிறேன், ரோஸ் கலர். அண்ட் இதில் வந்து கோல்டன் பெயிண்ட் வந்து 2 கோட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து முதல்ல எடுத்த மாதிரியே திருப்பியும் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். நல்லா நான் இதை வந்து நல்லா டைட்டாக டிக்கிட்ட வச்சு ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிடும். கொஞ்சோண்டு அடியில் ஹாட் க்ளூ போட்டுங்க. இந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து இப்படி வச்சு ஒட்டிடணும். இந்த இங்கெல்லாம் ஒட்டியிருக்கிறேன் பாருங்கள், இங்கெல்லாம் ஒட்ட வேணாம், சுற்றி இந்த மாதிரி இந்த போர்ஷனையும் ஒட்டிடணும். ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ எந்த இடம் ஒட்டணுன்னோ அந்த இடத்துலலாம் வந்து கோல்டன் பெயிண்ட் இருக்காது. நீங்கள் வந்து கோல்டன் பெயிண்ட்டு அடிச்சுங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளாக் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் இதே மாதிரி செய்ப்போம். பிளாக் பெயிண்ட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இது டெக்கரேட்டிவ் ஆர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதில் ஃப்ளவர் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.